அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமான வேலை வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க. அந்த நேரத்தில் அந்த வேலை வாய்ப்பு வந்து முடிஞ்சு போயிடும். அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனல் வந்து தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், பார்ட் டைம் ஆன்லைன் ஜாப்பு, அது மாதிரி இந்த விளையாண்டா காசு, அது மாதிரி இந்த ஆடு பார்த்தா அமௌண்ட்டு, இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் நம்பிட்டு கடைசி ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு நிலையான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அரசு வேலை மட்டும்தான். அதனால் அது வந்து கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து வாங்க முடியும். எல்லாருக்கும் இந்த அரசு வேலை அப்படிங்கிறது ஈஸியாக கிடைச்சிடாது. ஒரு விவசாயம் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டால் தானே அதனுடைய விளைச்சலை வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த அரசு வேலையும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். சும்மா நானும் எல்லாரும் போல படித்தேன், இந்த ஃபேக்ட் யூடியூப் சேனலில் சொன்னாங்க, நானும் அப்ளிகேஷனை போட்டேன், கடைசி அதுக்கு நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை, அந்த மாதிரி போனீங்கன்னா கடைசி வரையா அந்த சேனலுக்கு தான் நீங்கள் வருமானம், உங்களுக்கு வருமானம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆபீஸ் அட்டண்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. பணியிடங்கள் வரையா இது இருக்குது. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 46,210 ரூபா. நல்ல சம்பளங்க. இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அப்ளிகேஷனை போடாமல் விட்டுறாதீங்க. நம்ம சேனல் மூலமாகவும் அப்ளிகேஷன் போட்டு தர்றோம். ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது ஒரு சேனல் வந்து உங்களுக்கு எம்ஹெச்எஸ்சிக்கு வந்து நைட்டு மகளும் அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருப்பாங்களா? ஒரு சேனல் போட்டு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம சேனல் மூலமாக எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ஹெச்எஸ்சிக்கு வந்து மிஸ்டேக் ஆகிருந்தாலும் அவங்களுக்கு நல்லபடியாக இன்னொரு அப்ளிகேஷன்லாம் நைட்டு பகலும் இருந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க. தப்பு தவறாக போட்டுறாதீங்க. இல்லை சார் எனக்கு போட தெரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை போட்டு தரோம். தயவுசெய்து இந்த உச்சநீதிமன்றம் தானே டெல்லியில் இருக்குது, அங்கே போய் நம்ம அப்ளிகேஷன் போடவா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா சென்னையிலையும் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை வந்து அமையலாம். அதுக்கான பல்வேறு நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி சப்போஸ் அங்கே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து சென்னையிலேயே உச்சநீதிமன்ற கிளை சென்னையிலேயே உங்களுக்கு வந்து பணியிடம் வந்து அமையும். உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 46,210 ரூபா. நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்லேயே போயிட்டு வந்துடலாம். 46,000 ரூபாயில் மாதத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் போயிட்டு கூட சொந்த ஊரை வந்து பார்க்க வந்துடலாம். அதனால் இதுக்கு விண்ணப்பிக்க வந்து கடைசி தேதி வந்து 12/9/2024. இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. 80 வேக்கன்சி ஜூனியர் கோர்ட் அட்டண்டன்ட் குக்கிங் தெரிஞ்சவங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. பேசிக் பே வந்து 21,700 ரூபா. அதோட ஹச்ஆர்ஏ அதர் அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து மாதம் 46,210 ரூபா. நல்ல சேலரிங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன், தம்பி, மாமன், பையன் எல்லாம் கேட்ரிங் முடிச்சிருப்பாங்க. தயவுசெய்து அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த எண்ணிக்கை வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 80 வேக்கன்சிலேருந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து குறைஞ்சபட்ச குவாலிஃபிகேஷன் வந்து 10th முடிச்சிருக்கணும். மினிமம் 1 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோ குக்கிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் குக்கிங், அப்படி இல்லைன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 27 வயசு வரையா உள்ளவங்க அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக இருந்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 5 வருஷம் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் கொடுக்குறாங்க. அதுமாரி எக்ஸர்வீஸ்மேன், விடோ இவங்களுக்கெல்லாம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. 3 வருஷங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து ஒன்றும் பயப்படாதீங்க. ரிட்டன் ஜென்ரல் நாலேஜ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர் வந்து உங்களுக்கு 30 மார்க் வைக்காங்க. சரியா? அதுக்கடுத்து ரிட்டன் டெஸ்ட்டு குக்கிங் அந்த சம்மந்தமாக வந்து ஒரு 70 மார்க் வைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100க்கு 60 மார்க் வந்து எடுக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது டோட்டலாக
எல்லா 200க்கு டோட்டலாக 60 மார்க் எடுக்கணும். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து ஒரு 70 மார்க்கு, இன்டர்வியூ வந்து ஒரு 30 இல்லை அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம சேனல் மூலமாகவே உங்களுக்கு வந்து ட்ரெயின் அப் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் எக்ஸாம் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இங்கே நம்ம வந்து சென்னையில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். சென்னையில் நீங்கள் இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். நீங்கள் 23/8 இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்டிங் ஆகுது. 12/9/2024 அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். நார்மல் கேட்டகரியில் உள்ளவங்க வந்து 400 ரூபா பேமெண்ட் பண்ணணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க, விடோ, ஃபிசிக்கலி சேலஞ்சடு இந்த மாதிரி உள்ளவங்க, டைவர்ஸ் உமன் இந்த மாதிரி உள்ளவங்க 200 ரூபா பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஜூனியர் கோர்ட் அட்டண்டன்ட் அப்படிங்கிற இந்த குக்கிங் போஸ்டிங் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கு, சம்பளமும் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுமாரி உங்களுடைய டாக்குமெண்ட் இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வாய்ப்பை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய கரண்ட்டில் இமெயில் ஐடியெலாம் ஒர்க் ஆகிற இமெயில் ஐடி மற்றும் ஒர்க் ஆகிற ஃபோன் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதர் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் வேலை பார்த்தீங்கன்னா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் இன்டர்வியூ சமயத்தில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, பின்னாடி நீங்கள் இந்த இது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் 10th முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அந்த கேட்டரிங் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இது அப்ளை பண்ணி இதில் ஈஸியாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கேட்ரிங் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த சேனலை தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.